ஹாய் கைஸ், வெல்கம் டு சந்தோஷ் ஐடி சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு ஏஸும் ஒரு சிஎஸ் ரேங்க்குக்கான ஒரு ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேர் கூட ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸாக தெரில, அதை பார்க்க போகிறோம். சரி வாங்க டேரக்டராக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாலம் இருக்கும். இந்த பாலத்துக்கு வந்து ஓரமாக வந்தீங்க பார்த்தீங்கன்னா எனிமி அங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும். இப்போ பாருங்கள், நான் போயிட்டுருப்பேன். MP5 எந்த கன் வேணால் நீங்கள் எடுத்துக்கோ, ஆனால் கொஞ்சம் லாங் ரேஞ்சு கன் எடுத்துக்கிட்டே நல்லாயிருக்கும். P90 கூட எடுக்கலாம், நல்லாயிருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாக் அடிச்சிடுவேன். இன்னொரு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஓசிக்கு நாக் அடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கில்லிங் செக்யூர் பண்ணிவிடலாம், நல்லா தரமான இடம். ஆனால் என்ன குளோவால் போடுறது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா எனிமி அடிக்கும் போது குளோவால் பார்த்தீங்கன்னா டப்புன்னு கீழே விழுந்துடும். கீழே போய் விழுதுனால நம்ம கவர் எடுக்க முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் லைனா டவர் கிடைக்காம இருப்பாப்ல. சரி அவர் அடிக்கலாம் பார்த்தா டப்புன்னு வந்து டவர் கிடச்சிச்சு போல், அடிக்க ஆரம்பிச்சாரு. ஓவராக வேறு வேலை இல்லை உனக்குன்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சு விட்டாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் உட்காந்துட்டு நீங்கள் தரமாக அடிக்கலாம். யாருமே என்னை கண்டுக்கல, தரமாக அடிக்கலாம். யாருமே இன்ன வரையும் என்னை கண்டுக்கல. தரமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாக்கு அடிச்சு விட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோலை உடச்சி திருப்பி பார்த்தீங்கன்னா டீமெட் நாக்கு அடிச்சார் கூட. ஓசியில் எடுத்துட்டார் என்னன்னு தெரில. சிக்கில செகண்ட் பார்த்தா பார்த்துட்டார் இந்த ரவுண்டு. வாபரம்னு சொல்லி தரமான ஸ்டாக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பிளேஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரமான ஏஸ் மூமெண்ட் ஒன்று இருந்திருக்கும். நல்லா நீட்டாக பொறுமையாக ஆடி இருப்பேன். இது மாதிரி நீங்கள் பொறுமையாக ஆடினீங்கன்னா கன்ஃபார்ம் ஏஸ் அடிக்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஹெட் ஷாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் முடிச்சிட்டோம். சரி ரைட்டில் மாப்பிள்ள ரிவ்யூ பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு கில்ல எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி கில்ல எடுத்து விட்டாச்சு. நல்லா அவர் கோபுரம் MP40 வச்சிருந்தாப்புல. இங்கே ஒரு குத்தா வச்சு உட்காந்துருக்காப்புல. சரி ரைட்டு மாப்பிள்ள சொல்லி அவரும் முடிச்சு விட்டாச்சு. ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா நான் வெளியே வருவேன்னு சரி தெரியும் அவருக்கு. அதனால் அவர் மண்டையில் வைக்கிறக்காண்டி அடிக்கிறாரு. போனால் அடிச்சுக்கிடுவான்னு தெரியும், ஆனால் அடிச்சு விட்டாரு. நல்ல வேலை ஒரு 40 ஹெல்த்து மிஞ்சிச்சு. மெடிக்கெட் போடுறது வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி தரமாக ஹெட் ஷாட்டு. சரி ரைட்டு பார்த்தா தமிழன் நாக் டவுன் தான் காமிச்சிச்சு. பார்த்தா அவர் பேரே வைக்கல, கடைசியில் வெறும் எலிமினேட்டர் தான் வந்துச்சு. அப்புறம் நம்மகிட்ட வெல்டிங் மிஷின் இருந்துச்சு. இந்த வெல்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூட் வாங்கிட்டேன், மெடிக்கெட்டு க்ளோவால் அதெல்லாம் வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவர் மெடிக்கெட் பார்த்தீங்கன்னா சுற்றியாச்சு. சுற்றிட்டு டெலிபோர்ட்டிங் வந்து விட்டாச்சு. டெலிபோர்ட்டிங் பார்த்தா கரெக்டாக போயிடும். கரெக்டாக ஏஸ் அடிக்க ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பார். ஏஸ் அடிச்சிடுவோம், தரமான ஏஸாக. அதனால் தான் தரமான ஏஸ் அடிச்சாச்சு. ஆனால் என்ன இந்த மேட்ச்சு தோற்றுருவோம். அவங்க கம்பேக்கு கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.